என் உயிரிலும் மேலான விடுதலை சிறுத்தைகளை, வருகின்ற ஆகஸ்ட் 17 உளுந்தூர்பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்திய அதே இடத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. குறைந்தது 10 லட்சம் பேர் திரளுகிற மாநாடாக அந்த மாநாடு நடைபெற வேண்டும். ஜூலை 10ஆம் தேதியில் இருந்து 20ஆம் தேதி வரையில் மண்டல செயற்குழு கூட்டங்களில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தேர்தல் முடிவுகளை மறந்துவிட்டு நாம் எந்த நோக்கத்திற்காக களத்தில் நிற்கிறோமோ அதே நோக்கத்திற்காக வீரியத்தோடு செயல்பட வேண்டும் என்று மீண்டும் சந்திப்போம் 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 என்று சொல்லி பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் என்று அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும். சமீப காலமாக எழுச்சி தமிழரையும் விடுதலை சிறுத்தைகளையும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்புகின்ற அவச்சொல் நிலை இந்த தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு பதிலடி கொடுக்கும் நாள்தான் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள், இந்த உளுந்தூர்பேட்டை மாநாடு என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட மாநாட்டிற்கு குறைந்தது 10 லட்சம் பேர் அல்ல 20 லட்சம் பேர் கலந்து கொண்டு இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நிறைவு செய்ய வேண்டும். வாழும் அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழரின் புகழ் இந்த பெரியார் மண்ணில் விண்ணை நோக்கி நிற்க வேண்டும். அடங்க மறு, அத்துமீறு, திமிரு எழு, திருப்பி அடி என்ற முழக்கத்தை முன்வைத்து இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளச்சவாய கூட்டமும் அல்ல, சீறி பாயும் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் தருமபுரி பிரபாகரன்.